விளையாடிட்டு இருக்கா? ஏ செல்லுங்களா, ரெண்டு பேரும் இங்க தனியா என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா எங்க? அம்மா உள்ளே போய்ட்டா. என்னது, அம்மா உள்ள போயிட்டாளா? உங்க ரெண்டு பேரும் இங்க தனியா விட்டுட்டு உங்க அம்மா எதுக்கு உள்ள போனா? அமுதா, மடி அமுதா. அத்தை. என்னம்மா சின்ன பிள்ளைங்கள தனியா விட்டுட்டு போயிருக்க? ஐயோ இல்லத்த, ரெண்டு பேருக்கு பால் எடுக்க போனத்த. அது சரி, பால் எடுக்க போறதுன்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்ல என்ன கூப்பிட்டு விட்டுட்டாது போயிருக்கலாம்ல. ரெண்டு சின்ன பிள்ளைங்கம்மா எதையாவது கையில கிடக்கிறத எடுத்து வாயில போட்டுருச்சுங்கன்னா என்ன பண்றது? ஐயோ இல்லத்த, ஒரே நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடலான்னு தான் போனேன். அப்படியெல்லாம் ஒரு நிமிஷம்னால நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாதுமா. ஒரு நிமிஷம் போதும் கீழே இருக்கிறத எடுத்து வாயில போடுறதுக்கு. நம்ம நினைப்போம் சரி ஒரு நிமிஷம் தானே, ஒன்றும் ஆகாது ஓடிட்டு வந்துடலான்னு. ஆனால் அந்த ஒரு நிமிஷத்துல இதுக்கு எதையாவது பண்ணி வச்சு ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நம்ம தான் உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். சரிங்கத்த, இதுக்கு மேல அப்படி பண்ண மாட்டேத்த, கவனமா இருக்கேன். சரி சரிம்மா, சரி பிள்ளைங்களை விட்டுட்டு எங்கேயும் போகாத. பிள்ளைங்களுக்கு பால் கொடுத்துட்டு பக்கத்துலயே இரு. எங்கேயாவது போகணும்னா என்னை கூப்பிடு. சரிங்கத்த. ஆமா, கதிருங்க? அவரு தோட்டத்துக்கு போயிருக்காரத்த. சரி சரி, அங்க ஆஸ்பத்திரி பக்கம் ஒன்றும் போகலையே? இல்லத்த, நேத்து அத்தா இப்படி பேசினதுக்கு அப்புறமா அங்க போகவே கஷ்டமா இருக்குன்னு போகலத்த. வேணாம் வேணாம், என் அண்ணன் பொண்ணு தான் இல்லைங்கள, எனக்கும் அவ எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் இருக்கு. ஆனா அண்ணி பேசின பேச்சுக்கு அங்க திரும்ப போய் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நிக்கிறது? கதிரும் நீயும் ஐஸ்வர்யாவை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்க, அது எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அவங்க வந்துட்டு என் பிள்ளைய பார்க்கல, உங்களாலதான் என் பிள்ளைக்கு இப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவ எவனையா காதலிச்சு இப்படி எல்லாம் பண்ணதுக்கு அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியுமா? அண்ணி தான் அப்படி கொஞ்சம் கூட கதிரை பத்தி புரியாம பேசுறாங்கன்னா அண்ணனும் கேட்டுக்கிட்டு சும்மா தானே நின்றுக்கிட்டு இருந்தாரு. அதனால ஒன்றும் வேண்டாம். இனி அவங்க பொண்ணாச்சு அவங்களாச்சு, அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டு போறாங்க. நமக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவ எப்படி இருக்கா நல்லா இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அது போதும் நமக்கு. சரிங்கத்த, அதான் அரவிந்த் போய் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி சரி, அரவிந்த் போய் பார்த்துட்டு வந்தா போதும். நீயும் கதிரெல்லாம் ஒன்றும் அங்கே போக வேண்டாம். சரிங்கத்த. சரி, நீ பின்ன பிள்ளைங்களை பாரு, நான் போய் வேலையை பார்க்குறேன். சரிங்கத்த. உங்களுக்கு தான் பால், வேற யாருக்கு? இந்தாங்க குடிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு விஷயம், அம்மு எல்லாரும் கமெண்ட் பண்ணும்போது நிலா குட்டி அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஏன்னா ரெண்டும் ஒரே கேரக்டர் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. அப்புறம் நம்ம அஸ்வின் ஸ்வேதா நிலா குட்டி அவங்க கதையை இதுக்கப்புறம் காமிக்கிறது இல்லை. ஏன்னா ஷமீர் ஐஷு தான் அஸ்வின் ஸ்வேதா, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரெகுலராக பார்த்தவங்களுக்கு புரியும், ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுங்கிறதுனால இதுக்கப்புறம் நம்ம அவங்க கதையை காமிக்க போகிறதில்ல. அதனால நிலா குட்டியை மிஸ் பண்ணுறவங்களுக்காக இதுக்கப்புறம் நம்ம அம்முவோட பேர் வந்து நிலான்னு வச்சுக்கலாம். கூப்பிடும்போது அம்மு செல்லம் எப்படி வேணால் கூப்பிட்டுக்கலாம், ஆனால் பேர் வந்து நிலான்னு மாற்றலான்னு இருக்கும். அதிதின்னு வச்சுருந்தோம், ஆனால் அதுக்கு பதிலாக நிலான்னு மாற்றலான்னு இருக்கும். ஏன்னா நிலாங்கிற பேர் தான் வந்துட்டு அந்த கேரக்டருக்கு எல்லார் மைண்ட்லேயும் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நிலானே வச்சுக்கலாம். கூப்பிடும்போது அம்முன்னு கூப்பிட்டுக்கலாம், நிலான்னு கூப்பிட்டுக்கலாம். ஆதி நிலாங்கிறதும் ரொம்ப பொருத்தமாக தான் இருக்குன்னு நினைக்கிறோம். தங்கம். ஆமாம்மா, தோட்டத்துக்கு போய் வந்துட்டீங்களா? வந்துட்டு தங்கம். அப்புறம் அரவிந்த் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஐஷுவை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாரு. அப்படியே மாமா, ஐஷுக்கு இப்போ எப்படி இருக்காமா? ஐஷு நல்லா தான் இருக்கா. ஆனா என்ன, தலையில் அடிப்பட்டதுல ஒரு வருஷம் நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டாலாம தங்கம். ஐயோ, என்ன மாமா சொல்றீங்க? ஒரு வருஷத்துக்குள்ள விஷயத்தையெல்லாம் மறந்துட்டாளா? ஆமா தங்கம், ஒரு வருஷம் நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டாலாம். ஐஷு இன்னும் கண்ணு முழிக்கல. அத்தை மாமா கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்திருக்கான் அரவிந்த். அவங்க தான் இப்படி சொல்லியிருக்காங்க. டாக்டர் வந்து ஒரு வருஷம் நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால இதுக்கப்புறம் நீங்களும் உங்க குடும்பத்துல இருக்க யாரும் அவகிட்ட நடந்த எதையுமே ஞாபகப்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாமா அது? அப்படின்னா இப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் அவகிட்ட மறைச்சு அவளை திரும்பவும் துபாய்க்கு கூட்டிட்டு போலான்னு ஐடியா பண்ணிருப்பாங்களோ? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஷமீரை கல்யாணம் பண்ண விஷயம் எதுவுமே பிடிக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐஷுக்கு எல்லாம் மறந்தது நல்லதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனா நம்ம இதை நல்லதுன்னு சொல்றதா கெட்டதுன்னு சொல்றதானே தெரியல. ஏன்னா ஷமீர் விஷயத்துல அவரை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அவங்க வீட்லயும் ஐஷுவை ஏத்துக்க மாட்டாங்க. எப்படியும் அத்தையும் மாமாவும் ஷமீரை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்துல இது நல்லதுன்னு தான் தோணுது தங்கம். ஐஷு எல்லாத்தையும் மறந்ததுனால அவளுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, அவளுக்கு எந்த வருத்தமும் இருக்காது. அதனால பரவாயில்ல மாமா. ஆனா ஷமீர் பாவம் தான். ஏன்னா அவளை கல்யாணம் பண்ணி அவ கூட இருந்துட்டு இப்ப அவளை பிரியணும்னு நினைக்கும் போது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்ன பண்றது தங்கம், சேர முடியாதுன்னு ஆனதுக்கு அப்புறம் இனி அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் மனசை மாத்தி தானே ஆகணும். அதுவும் சரிதான் மாமா. சரி, எப்படியோ அத்தையும் மாமாவையும் பொறுத்த வரைக்கும் அவளுக்கு எல்லாம் மறந்தது நல்லதுன்னு தான் நினைப்பாங்க. ஐஷு நல்லபடியா பொழைச்சிட்டாளே, அதுவே போதும்.
ஆமா தங்கம், எப்படியும் ஐஷு கொஞ்சம் குணமாகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் அவங்க துபாய்க்கு கூட்டிட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நம்ம மேலே தான் கோவமாக இருக்காங்க. அது ஒன்றும் பரவாயில்ல தங்கம். அது இப்போ ஐஷு இப்படி இருக்கானும் போது அவங்களுக்கு அந்த கோவம் இருக்கத்தான் செய்யும். ஐஷு குணமாயிட்டானா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளையும் புரிஞ்சுக்குவாங்க. சரி மாமா, அதான் அத்தையும் சொன்னாங்க. அவங்களே நம்மளை புரிஞ்சுக்காம இப்படி பேசும்போது திரும்பவும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டாம், அவங்களா எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போவோ நம்ம போய் பார்த்தா போதும்னு சொன்னாங்க. ஆமா தங்கம். சரி சரி, என்ன குழந்தைங்களை இப்படி வெளியே உட்கார வச்சிருக்க? வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, உள்ள கொண்டு போ. இல்லை மாமா, கொஞ்ச நேரம் வெளியே விளையாடட்டுன்னு கூட்டிட்டு வந்தேன். இந்த பால் குடிச்சு முடிச்சதும் உள்ள கூட்டிட்டு போயிடுறேன். அதானே, அப்பாவை பார்த்ததும் எங்க அப்பா கிட்ட போகணும்னு சொல்லாம இருக்காளேன்னு பார்த்தேன். நிலாக்குட்டி, இனிமே நீங்க நிலாக்குட்டியா? சிரிப்பு பாத்தியா அவளுக்கு? சரி சரி, முதல்ல பால் குடி, அதுக்கப்புறமா நம்ம வெளியே போலாம். போலாமோ, நீ முதல்ல பால் குடி. ஷமீர், எங்க போய் எந்திரிச்சு நடந்துகிட்டு இருக்க? அடிப்பட்ட காலை வச்சுக்கிட்டு டாக்டர் கொஞ்சம் அசையாம வைக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல. மா, நான் ஐஷு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வரேம்மா. ஐயோ ஷமீர், வேணாம்ப்பா. அவ அம்மா அப்பாலாம் இருக்காங்க. ஏற்கனவே அவங்க உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்போ நீ அங்க போனா தேவையில்லாத பிரச்சனை வந்துரும்பா. வேணாம், அவன் நல்லா தான் இருப்பா. நம்ம ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கா, எதுனாலும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா, அப்புறமா பாத்துக்கலாம். மா இல்லம்மா, அவ எப்படி இருக்கான்னு என் கண்ணால பார்க்காம என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. ஐயோ ஷமீர், நில்லுப்பா. டாக்டர், பழசெல்லாம் மறந்துட்டான்னு சொல்றீங்க. இதனால அவளுக்கு வேற ஏதாவது பாதிப்பு வருமா டாக்டர்? இல்லம்மா, இதனால பாதிப்பெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு தலையில எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு மறந்து போயிடுச்சு, அவ்வளவுதான். தலையில அடிபடுறவங்களுக்கு மூளைக்கு போற நரம்புல சின்னதா பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி பழசெல்லாம் மறக்கிறது சகஜம்தான். ஆனா அதனால உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இருக்காது, கவலைப்படாதீங்க. ஜானகி, ஒரு வகையில நம்ம பொண்ணுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள விஷயங்கள் எல்லாம் மறந்து போனது நல்லதுதான். ஏன்னா அவ இங்க வந்தது, அந்த பையனை பார்த்தது, கல்யாணம் பண்ணதுன்னு எல்லாத்தையுமே மொத்தமா மறந்துருப்பா. இப்போதைக்கு அவளுக்கு நம்ம துபாயில இருக்கும்போது இருந்த விஷயங்கள் மட்டும்தான் அவளுக்கு ஞாபகத்துக்கு இருக்கும். என்னங்க சொல்றீங்க? ஆமா ஜானகி, அந்த பையனை பத்தின எந்த விஷயமும் நம்ம பொண்ணுக்கு இதுக்கப்புறம் தெரிய வேண்டாம். அவ குணமானதும் நம்ம அவளை கூட்டிட்டு துபாய்க்கு போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம விருப்பம் போல நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம். சரிங்க. டாக்டர், எங்க பொண்ணுக்கு கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள விஷயங்கள் எல்லாம் மறந்து போச்சுன்னு சொன்னீங்க. அதெல்லாம் அவளுக்கு எப்பவுமே ஞாபகமே வராதுல்ல டாக்டர்? அப்படி ஞாபகமே வராதுன்னு உறுதியா சொல்லிட முடியாதுமா. சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரலாம், வராமையும் போகலாம். அப்புறம் இந்த ஒரு வருஷத்துல நடந்த ஏதாவது விஷயங்கள் அவங்க ஆழ் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்ச விஷயங்களா இருந்தா அந்த விஷயத்தை திரும்பவும் பார்க்கும்போது, திரும்பவும் கேட்கும்போது அது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் கனவா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஞாபகமே வராதுன்னு சொல்லிட முடியாது, அதே சமயத்துல எல்லாமே ஞாபகம் வந்துரும்னு சொல்லிட முடியாது. அதெல்லாம் அவங்கவங்க மென்டல் எபிலிட்டியை பொறுத்தது. சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கு டாக்டர் அந்த பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஒருவேளை நம்ம ஐஷுவை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவளுக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்து அந்த பையனை பத்தி எதுவும் கேட்டானா என்னங்க சொல்றது? ஜானகி, அதான் டாக்டர் சொன்னார்ல, திரும்ப அந்த பழைய விஷயங்களை பார்க்கவோ கேட்கவோ செஞ்சாதான் அது ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா அதுக்கெல்லாம் நம்ம விடக்கூடாது. ஐஷு குணமானதும் முதல்ல நம்ம இங்கிருந்து துபாய்க்கு போயிடணும். திரும்ப அந்த பையனை பார்க்கறதோ பேசுறதோ எதுக்குமே நம்ம விடக்கூடாது. அப்படி இருந்தா அவளுக்கு அது ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்க இது அந்த பையனோட ஆஸ்பத்திரி தானே? இங்க எப்படிங்க அந்த பையனை அவளை பார்க்க விடாம பண்ண முடியும்? எப்படியாவது நமக்கு தெரியாம பார்க்கவோ பேசவோ செஞ்சுட்டா என்னங்க செய்யறது? பேசாம இங்கிருந்து ஐஷுவை வேற ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டா என்ன? இல்ல ஜானகி, இங்க இதை விட வேற நல்ல ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாம அவளுக்கு தலையில அடிபட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம அவ குணமாகாம இங்கிருந்து கூட்டிட்டு போறது அவ உயிருக்கே கூட ஆபத்தாயிடலாம். அதனால வேண்டாம், இப்போதைக்கு இங்கேயே இருக்கட்டும். அவ குணமானதுக்கு அப்புறமா நம்ம இங்கிருந்து கூட்டிட்டு போயிடலாம். அது வரைக்கும் எப்படியாவது அந்த பையனை பார்க்க விடாம தடுத்தா மட்டும் போதும். சரிங்க. நில்லுங்க, எங்க வரீங்க? ஆண்டி ப்ளீஸ் கோவப்படாதீங்க ஆண்டி. ஐஷு எப்படி இருக்கா? எனக்கு அவளை ஒரே ஒரு தடவை பார்க்கணும் ஆண்டி. டேய், நீ தான் என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணவனா? உன்னால தாண்டா என் பொண்ணு இந்த நிலைமையில இருக்கா. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நீங்க எனக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா எனக்கு ஒரே ஒரு தடவை அவளை பார்க்கணும் ஆண்டி. ஒரு தடவை நான் பார்த்துட்டு போயிடுறேன் ஆண்டி.
டேய், அவளை இந்த நிலைமையில ஆக்குனது பத்தாதுன்னு இனியும் பார்த்து அவளை சாகடிக்க போறியா? டேய், மரியாதையா இங்க இருந்து போயிரு. நீ பண்ண வேலைக்கே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருந்துருக்கணும். அப்புறம் தேவையில்லாம எங்க பொண்ணோட பேருந்தா கெடுங்கிறதுனாலதான் நாங்க பொறுமையா இருக்கோம். மரியாதைக்கு இங்க இருந்து போயிரு. ஷமீர், வாப்பா போலாம். டேய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. எதுக்குடா இன்னும் இங்க நின்னுகிட்டு இருக்க? இது உன் ஆஸ்பத்திரிங்கிறனாலயா? இங்க பாரு, இதுக்கு மேலேயும் நீ எங்களை தொல்லை பண்ணனா எங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு நாங்க வேற ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போயிருவோம். ஷமீர், சொன்னா கேளுப்பா, வா போலாம். கையிலே மடி கையிலே. அம்மா அப்பா வாங்க, காலையில இருந்து உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மடி கையிலே, என் ராசாத்தி விஷயத்தை கேட்டதும் எனக்கு அப்பாவுக்கு அங்க இருப்பு கொள்ளல. அதான் உன்னை பார்க்கணும்னு ஓடிக்கிட்டு வந்துட்டோம். எனக்கு அம்மா இந்த மாதிரின்னு தெரிஞ்சதும் உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. நானே சக்தியை கூட்டிட்டு அங்க வரலாம்னு நினைச்சேன். ஐயோ இல்ல இல்ல, இந்த மாதிரி நேரத்துல நீ இந்த மாதிரி வண்டியில எல்லாம் எங்கேயும் போக கூடாது. உடம்ப அணகாம வச்சுக்கணும். அதுக்கு தான் நானும் அப்பாவும் வந்துட்டோம்ல. இதுக்கப்புறம் நாங்க கொஞ்ச நாளைக்கு இங்க தான் இருந்து உன்னை பாத்துக்க போறோம். என்னது, கொஞ்ச நாளைக்கு இங்க தான் இருக்க போறீங்களா? ஐயோ கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, அபியை கூட்டிட்டு வரல. அபிக்கு பள்ளிக்கூடம் லீவ் இல்ல, அதனால அவ ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே ராஜி சித்தி வீட்டுக்கு போயிட்டா. அவங்க எல்லாரும் இந்த விஷயத்தை கேட்டதும் உன்னை பார்க்க வரோம்னு சொன்னாங்க. சரி, ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வரோம். அப்ப வரும்போது அபியை கூட்டிட்டு வரோம்னு சொல்லிருக்காங்க. சரி சரிம்மா. வாங்க வாங்க மாமா. மாப்பிள்ளை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் மாப்பிள்ளை. மாப்பிள்ள, கையில முழுகாம இருக்க விஷயத்தை கேட்டதும் எங்களுக்கு அங்க இருக்கவே முடியல. அதனாலதான் அவளை பார்க்கணும்னு வந்துட்டோம். அப்புறம் முன்னால மாதிரி நீங்க அந்த குடும்பத்தோட இருந்திருந்தா கூட பரவாயில்ல. அஞ்சலி எல்லாம் இருந்தா கையில பாத்துட்டு இருப்பா. ஆனா இப்ப அஞ்சலியும் இல்ல, அவங்க வேற பாரின் போயிட்டாங்க. இப்ப நீங்க குடும்பத்தோடயும் இல்ல, தனியா இருக்கீங்க. அப்புறம் கையில சின்ன பிள்ளை, அவளுக்கு எப்படி இருக்கணும், என்ன சாப்பிடணும் ஒரு விவரமும் தெரியாது. அதனாலதான் நானும் இவரு கொஞ்ச நாளைக்கு கையிலோடயே இருந்து அவளை பாத்துக்கலாம்னு வந்திருக்கோம் மாப்பிள்ள. என்னது, கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருக்க போறாங்களா? கயல், என்ன சக்தி? என்னடி இதெல்லாம்? உன் அம்மாவும் அப்பாவும் இங்கதான் கொஞ்ச நாளைக்கு இருக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ ஆமா சக்தி, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல அவங்க என் கூட இருந்தா எனக்கும் நல்லா ஹாப்பியா இருக்கும்ல. என்னது, ஹாப்பியா இருக்குமா? அது சரி, உனக்கு ஹாப்பியா தானே இருக்கும், எனக்கு தானே பிபியா ஏறும். ஐயோ போங்க சக்தி, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். அம்மா அப்பா, நீங்க என்ன வெளியவே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. கொஞ்ச நாள் என்ன, இனி பிரசவம் முடியற வரைக்கும் நீங்க இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். அதுக்கு என்ன, இருந்துட்டா போச்சு. சரி சரிம்மா, சரி உள்ள நடங்க. சரிம்மா. ஏய், என்ன கையல், அவங்களே கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போறேங்கிறாங்க, நீ பிரசவம் வரைக்கும் இருங்கங்கிற? என்ன சக்தி, நீங்க பிரசவம் வரைக்கும் அவங்க இருந்தா நமக்கு ஒத்தாசையா தானே இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல என்னாலயும் வேலையெல்லாம் செய்ய முடியாது. அம்மா இருந்தா எல்லா வேலையும் பாத்துக்குவாங்க, நமக்கும் ஹெல்ப்பா இருக்கும்ல. அதெல்லாம் சரிதான். ஆனா உன் அம்மாவும் அப்பாவும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்களே. ஏற்கனவே முன்னாடி நடந்த பிரச்சனையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எதையாவது சொல்லுவாங்க. அப்ப எனக்கும் டென்ஷன் ஆகும், நானும் ஏதாவது சொல்லுவேன். அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை வரும். ஐயோ சக்தி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை. அதையெல்லாம் இன்னுமா ஞாபகம் வச்சிட்டு இருப்பாங்க? அதெல்லாம் அம்மாவும் அப்பாவும் எப்பவோ மறந்துட்டு இருப்பாங்க. நீங்க தேவையில்லாம அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க சக்தி. அவங்களாம் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு இருக்கிற இடம் தெரியாம இருப்பாங்க. எது, உங்க அம்மா இருக்கிற இடம் தெரியாதா? ஏங்க, அவங்களே இப்பதான் வந்திருக்காங்க, அதுக்குள்ள நீங்க ஆரம்பிக்காதீங்க. சரி, என்னத்தையோ பண்ணி தொலை, பிரச்சனை வராம இருந்தா சரி. சரி, அப்புறம் ஷமீர் அடிபட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கான்ல, நான் அவனை விட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க, போய் பார்த்துட்டு வாங்க. டேய், என்னடா ஆச்சு? தூக்கத்துல வண்டி ஓட்ட சொன்னாலும் கரெக்டா ஓட்டுவ, எப்படிடா ஆக்சிடென்ட் ஆச்சு? டேய், பார்த்து தாண்டா ஓட்டுனேன். ஐஷோட அம்மா அப்பா உயிரோட இருக்காங்கன்ற விஷயத்த சாரா ஃபோன் பண்ணி சொன்னான். அவங்க வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த பதட்டத்தில் முன்னாடி லாரி வர்றதை கவனிக்காம விட்டுட்டேன்டா. ஐயோ கடவுளே, இதை தாண்டா விதின்னு சொல்றது. என்னதான் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். நமக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்கும். இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சு, உன் வீட்லயும் உன் அம்மா அப்பா சம்மதிச்சிட்டாங்கன்னு நினைச்ச. அதுக்குள்ள பாத்தியா, ஐஷோட அம்மா அப்பா உயிரோட வந்துட்டாங்க. இதுக்கு மேல அவங்க ஐஷுவை உன் கூட சேர்த்து வைப்பாங்கன்னு நினைக்கிற? இல்லடா, அவங்க என் மேல ரொம்ப கோவமா தான் இருக்காங்க. ஐஷுவை பாக்குறேன்னு சொன்னதுக்கே அவங்க விடல.
எப்படிடா விடுவாங்க? இல்ல எப்படி விடுவாங்கன்னு கேக்குறேன். ஏற்கனவே நீ அவளை கல்யாணம் பண்ணதுல அவங்க உன் மேல கொலை காண்டில் இருக்காங்க. இதுல வேற பைக்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு வேற கிடக்குறா. அவங்க உன்னை சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறியா? இனி அவ குணமானதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியல. சார் கூப்பிட்டீங்களா சார்? ஆமாம் சுதாகர் சார். என் கூட ஐஷுன்னு ஒரு பேஷண்ட் ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருக்காங்களே, அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு சார்? சார் அவங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஆனால் இன்னும் அவங்க கான்ஷியஸ்க்கு வரல. அப்புறம் அவங்களுக்கு தலையில பிரெயினுக்கு போற நர்வ் ஹிப்போ கேம்பஸ் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால பாஸ்ட் 1 இயர் மெமரி லாஸ் ஆயிடுச்சு சார். என்னது? பாஸ்ட் 1 வருஷம் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டாங்களா? ஆமா சார். இதை நாங்க மெடிக்கல் டைம்ல ஆண்ட்ரோகிரேட் அம்னீஷியான்னு சொல்லுவோம். அதாவது 6 மாசம் 1 வருஷம் இப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துல உள்ள மெமரி எல்லாம் லாஸ் ஆயிடும் சார். ஷமீர் சாருக்கு இதை பத்தி நல்லா தெரியுமே. டி ஷமீர், என்னடா அதெல்லாம்? சொல்கிறேன்டா. ஓகே சுதாகர் சார், நீங்கள் போகலாம். ஓகே சார். டேய், அவர் என்னடா சொல்றாரு? அப்படின்னா இந்த 1 வருஷத்துல நடந்த எல்லாத்தையும் மறந்துருப்பான்னா, உன்னை பார்த்தது கல்யாணம் பண்ணதுன்னு எல்லாத்தையுமே அவ மறந்துருப்பாளாடா? ஆமாண்டா. சுத்தம். அவளுக்கு ஞாபகம் இருந்தாலே அவ அம்மா அப்பாவை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுல வேற அவ உன்னை மறந்தும் தொலைச்சிருப்பாளா? சொல்லவே வேண்டாம். இல்லைடா, அவங்க பிரச்சனையெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க பிளான் என்னன்னு நான் சொல்கிறேன். என்னை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே ஐஷு மறந்துருப்பா. அதனால அவங்க அதையே சாக்கா வச்சுக்கிட்டு என்னை பற்றி எதையுமே சொல்லாமல் அவளை துபாய்க்கு கூட்டிகிட்டு போகிறது தான் அவங்க பிளானாக இருக்கும். ஆமாண்டா ஷமீர், கரெக்டா சொன்னேன். ஏன்னா அவளுக்கு உன்னை ஞாபகம் இருந்தாலே எப்படியாவது உங்ககிட்ட இருந்து பிரிச்சு அவளை கூட்டிட்டு போகணும்னு தான் பாப்பாங்க. இப்ப வேற அவங்களுக்கே ஜாக்பாட் அடிச்ச மாதிரி அவ எல்லாத்தையும் மறந்துட்டா. இனிமே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பேசாம ஐஷுவை கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டே இருப்பாங்க. அது சரி, நீ என்னடா பண்ண போற? என்னடா பண்ண சொல்ற? நான் ஐஷுவை எப்படி விடுவேன்? அதான பார்த்தேன். எங்க மண்டையில் அடிப்பட்டதுல திருந்திக்கின தொலைச்சிட்டியோன்னு நினைச்சேன். வாய்ப்பில்லை ராஜா. டேய், நான் தெரியாம கேக்குறேன். அவளுக்கு ஞாபகம் இருந்தாலே அவ அம்மா அப்பாவை சமாளிச்சு திரும்பவும் அவ கூட சேர்றது ரொம்ப கஷ்டம். இதுல வேற அவ எல்லாத்தையும் மறந்துட்டா. இப்ப போய் நீயும் நானும் காதலிச்சோம், நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா அவ நம்புவாளா? இப்ப நம்ப மாட்டா. ஆனா நிச்சயமா அவ என்னை காதலிச்சது, கல்யாணம் பண்ணது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வரும். அப்ப நம்புவா. என்னடா சொல்ற? ஞாபகம் வருமா? ஆமாண்டா. இந்த மாதிரி தலையில் அடிபட்டு மெமரி லாஸ் ஆகுறது ஞாபகம் வரும்னு சொல்ல முடியாது, அதே சமயத்துல ஞாபகம் வராதுன்னு உறுதியா சொல்ல முடியாது. மறந்த விஷயங்களை திரும்ப திரும்ப பார்க்கறதுனாலயோ திரும்ப திரும்ப கேட்கறதுனாலயோ கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவ எதை வேணும்னாலும் மறந்துருக்கலாம், ஆனா அவளோட மனசு அவ்வளோ சீக்கிரம் என்னை மறக்காதுடா. என்னை காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாத்தையுமே அவளுக்கு ஞாபகம் வர வைக்க என்னால முடியும். அது சரி, நீ சொல்ற மாதிரி உன்னைய பார்த்தாலோ உன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாலோ எல்லாம் ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு அவ அம்மா அப்பா விடணுமே. நீ சொன்ன மாதிரி உன்னை பார்க்க விடாமையே அவங்க துபாய்க்கு கூட்டிட்டு போயிருவாங்களே, அப்ப என்ன பண்ணுவ? அதுக்கு தாண்டா அவங்கள துபாய் போக விடாம இங்கேயே தங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.